வணக்கம் எஸ்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்க செர்பி தமிழ் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, நீங்க இந்தியாவில இருந்து செர்பியாவுக்கு வந்தீங்கன்னா என்ன மாதிரியான விசால வருவீங்க, அந்த விசா எவ்வளவு நாள் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும், நீங்க அந்த விசா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கார்டு அப்ளை பண்ணுவாங்க கம்பெனி, அதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும், அந்த கார்டு உங்களுக்கு கைக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகுன்றது வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் நண்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, இந்த கார்டோட டீட்டெயில்ஸை பார்க்குறபடி பேசிக்காக என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, ப்ரோ உங்களை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, நீங்கள் யூரோப் செர்பியாவுக்கு எப்படி போனீங்க, எவ்வளோ நாள் நீங்கள் போகிறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நண்பா, நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஊட்டி கூடலூரில் மேங்கொரிஞ்சின்ற ஹாஸ்பிட்டலில் தான் நான் பிறந்தேன். என்னோட அப்பா வந்து கொலப்பள்ளி, என்னோட அம்மா நெய்வேலி. நாங்கள் வந்து செட்டில் ஆன இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். நான் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கரா இன்ஸ்டியூட் சரவணம்பட்டி. நான் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு அக்வா சப் இன்ஜினியரிங் ஒரு 2 வருஷம் நான் சிஎன்சி டர்னிங் மிஷின் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் கொரோனா டைமில் நான் வந்து கார்பரேஷனில் ஜாயின் பண்ணேன். FSW அப்படின்ற இதில் வந்து ஜாயின் பண்ணேன். அதாவது கொரோனா இருக்கான்ட்டு, காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு நோட் எடுத்துகிட்டு, அந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக டிபிசி டெங்கு பணியாளராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் FSWலேருந்து டிபிசி ஆனேன். டிபிசியிலேருந்து அனிமேட்டர் ஆனேன். அனிமேட்டர் வந்து வார்டு சானிட்டரி சூப்பர்வைசர், அதாவது கார்பரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கான்ட்ராக்ட் பேசிக்கில் போயிட்டு இருக்கிற வார்டு சானிட்டரி சூப்பர்வைசராக நான் ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவே 1.5 வருஷமாக நான் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் தான் வந்து எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஏஜென்சி எனக்கு இன்ட்ரோ ஆனாங்க. அந்த ஏஜென்சி பேர் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது இஷ்யூ ஆகும். அதனால் வந்து அந்த ஏஜென்சி மூலமாக நான் வந்து செர்பியாவுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் குரோஷியாவுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு 1.5 வருஷமாக ஆயிடுச்சு அமௌண்ட் கட்டி, எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் செர்பியாவுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் செங்கன் ஈஸியாக கிடச்சிட்டு எனக்கு தெரியும். அதனால் நான் அவங்கள்ட்ட ஏஜென்சிட்ட அப்ரோச் பண்ணேன். ஓகேன்ட்டு அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 45 டேஸ்க்குள்ளே நான் செங்கனுக்குள்ளார நான் என்ட்ரு ஆகிட்டேன். நான் அப்ளை பண்ணி 45 டேஸ் டு 50 டேஸ்க்குள்ளார நான் இங்கே வந்துட்டேன். இதான் என்னோட சின்ன லைஃப் ஸ்டோரி. நான் இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஎன்சிலேயே வெர்டிக்கல் மிஷினிங் சென்டர் ஆப்ரேட்டராக தான் வந்தேன். எனக்கு வந்து கேப் விட்டுருச்சு. நான் வந்து கார்பரேஷனில் இருக்கும்போதே பார்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் டிரைவிங்லாம் போவேன். அதனால் ஹெவி லைசன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து பின்னாடி சொல்கிறேன் எதுக்காகன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சிலே வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மிஷினிங் ஆப்ரேட்டர் அலிட்ஜோன்ற ஒரு கம்பெனியில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் அந்த கம்பெனியில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தலன்ட்டு 1 மாதத்தில் என்னை வந்து வேறு கம்பெனிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க என்னோட ஏஜென்ட்டு. அந்த கம்பெனி நான் போய் சேர்ந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜீப் காமர்ஸ். அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மந்த்தாக இப்போ ஒர்க் பண்ணிட்டேன். அதாவது 5 மந்த் கம்ப்ளீட்டாக இப்போ 6 மந்த் ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு. இந்த டைமில் தான் எனக்கு கம்பெனி அப்ளை பண்ணி டிஆர்சி கார்டு கொடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ செர்பியாவுக்கு வரதா இருந்தால் 6 மந்த் விசா, இந்த விசாவை நான் கீழே போடுறேன். இந்த 6 மந்த் விசாவில் தான் நீங்கள் வருவீங்க செர்பியாவுக்கு. அதுக்கப்புறம் உங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா டிஆர்சி கார்டு அப்ளை பண்ணுவாங்க. டிஆர்சி கார்டுனா டெம்பரவரி ரெசிடென்சி கார்டு. இந்த கார்டு வச்சு நீங்கள் வந்து இந்த கார்டுலேயே உங்களுக்கு வேலிடிட்டி டேட் கொடுக்கும். இந்த கார்டையும் நான் கீழே போடுறேன். இந்த கார்டில் எனக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேட் பார்த்தீங்கன்னா 16/3/2028. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கார்டு 3 வருஷம் வேலிடிட்டி. நான் செர்பியாவுக்குள்ளார இந்த 3 வருஷத்துக்குள்ளார நான் இந்தியாவுக்கு எப்போ வேணுமோ போய்க்கலாம், இங்கே செர்பியாவுக்கு எப்போ வேணுமோ அந்த 3 வருஷம் ரிட்டர்ன் ஆகிக்கலாம். இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா நிறைய பேருக்கு தோணும். கண்டிப்பாக இந்த கார்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கம்பெனியில் நீங்கள் அடுத்து, அதாவது இப்போ 6 மந்த் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த கம்பெனி உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேறு கம்பெனி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நானும் ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கான அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் இந்த கார்டு வந்துடும். இந்த கார்டு எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பெனி சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் நீங்கள் இந்தியாவுக்கு எப்போ வேணுமோ போகலாம் வரலாம், அதுக்காக தான் இந்த கார்டு யூஸ் ஆகும். இதுக்கப்புறமேல் நீங்கள் இந்த கார்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேறு கம்பெனி மாறிட்டீங்கன்னா அந்த கம்பெனியே எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஆஃப்டர் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆயிரும். 5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிஆர் கொடுத்துருவாங்க. பிஆர்னா பர்மனன்ட் ரெசிடென்சி கார்டு. அதை வச்சு நீங்கள் எப்போ வேணுமாலும் இந்தியாவுக்கு போகலாம், எப்போ வேணுமாலும் செர்பியாவுக்கு வரலாம். அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செர்பியனுக்கு வந்து நல்ல ஒரு சேலரி கிடைக்கும். அந்த சேலரிக்கு ஈக்குவலாக நம்மளும் பிஆர் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செர்பியன் லாங்குவேஜ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா 5 வருஷம் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. கேட்டீங்க நான் செங்கன் டு செங்கன் ஈஸியாக மூவ் பண்ணலாமா ப்ரோன்னு கேட்டீங்க. கண்டிப்பாக இந்த கார்டு இருந்தால் மூவ் பண்ணலாம். இந்த கார்டு எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் 1 இயர் இங்கே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் செர்பியா வந்து சென்டர் ஆஃப் த யூரோப்பியன் தான். அதனால் நீங்கள் ஒரு யூரோப் கண்ட்ரிக்குள்ளார நீங்கள் வந்து 1 வருஷம் வேலை பார்த்துட்டீங்கன்னு ஒரு அங்கீகாரம் தான். இதை வச்சு நீங்கள் வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும், எக்ஸாம்பிளுக்கு ஒரு போலாந்தோ இல்லை ஜெர்மனியோ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் விஎஃப்எஸ் வந்து இங்கே செர்பியாவிலே நீங்கள் கிளியர் பண்ணலாம். இங்கே கிளியர் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு விஎஃப்எஸ் கிளியர் ஆயிரும். நீங்கள் யூரோப் கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும், நீங்கள் எல்லாமே இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவீங்க, எல்லாமே ஃபைனல் ஆயிரும். ஆனால் வந்து விஎஃப்எஸ்ல ரிஜெக்ட் ஆகி நிறைய பேர் வந்து ரீஅப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுவீங்க. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் ஃபியூச்சரில் வந்து இப்போ நான் செங்கன் டு செங்கன் மூவ் பண்ணுவேன்.
அது எப்படின்ற ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஜாப் வந்து குவைட் பண்ணிட்டு அடுத்த ஜாப் போகலான்னு ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். நான் அப்படி என்ன ஜாப் சூஸ் பண்ணுறேன், எனக்கு ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்கிறேன், அது கீழே போகிற பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 700 ஈரோவில் வந்து சம்பளத்துக்கு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா 550 ஈரோ தான். ஏன் நான் கம்மியாக இருந்தாலும் வேலை பார்த்தேன்னா எனக்கு தேவை இந்த டிஆர்சி கார்டு. இது இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் என்னென்ன பண்ணலாமோ பண்ணிக்கலாம். அதனால வந்து பொறுமையாக ஒரு கம்பெனியில் இருந்து ஒர்க் பண்ணி இந்த கார்டை வாங்குற வரைக்கும் நான் இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு, என்னடா இது நம்ம 700 ஈரோ சம்பளத்துக்கு ஏஜென்ட் சொன்னாங்க, அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கு வந்துட்டு. ஆனால் எனக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலான்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் அப்படியே எனக்கு தூக்கி போட்டது பார்த்தீங்கன்னா விஎம்சிலேருந்து லேசர் கட்டிங் மிஷின் ஆப்ரேட்டராக போட்டாங்க. அங்கே வந்து லேசர் கட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் மட்டும் இல்லை, ஹெல்ப்பரும் சேர்ந்து தான். நீங்கள் லேசர் கட்டிங் மிஷின் ஆப்ரேட்டராக நீங்கள் யூரோப்பில் எங்கே வந்தாலும் நீங்கள் மிஷின் ஆப்ரேட்டர் மட்டும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஒர்க்கும் சேர்ந்து பண்ணணும். அதாவது ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர் பண்ண தெரியணும், நான் கற்றுக்கிட்டேன். ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் நீங்கள் கூட மாட எடுத்து எல்லா வேலையுமே பண்ணணும். அந்த வேலை எல்லாமே நீங்கள் ஆப்ரேட்டராக இருந்தாலும் பண்ணணும். ஏன்னா என்னோட ஆப்ரேட்டர் அவங்களும் வந்து எல்லாமே பண்ணுவாங்க. நான் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஃப்யூச்சரில் நான் என்ன வேலைக்கு போகிறேன்ற அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். டேக் கேர் நண்பா. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பர்மிட் எவ்வளோ நாள், இந்த ஒர்க் பர்மிட்டோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் இந்த விசாவோட டீட்டெயில்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஒர்க் பர்மிட் எப்படி செர்பியாவில் ஃபார்மேட் இருக்கும் அதையும் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் என்கொயரி பண்ணுறீங்க, ப்ரோ இது ஃபேக்கா ஒரிஜினலான்ட்டு. அந்த நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் நண்பா. பாய் நண்பா. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருப்பாங்களா, அதுவும் பாஸ்போர்ட் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். அந்த ஸ்லிப்பை வந்து இந்த மேடத்திட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உள்ளே போயிட்டு உங்கள் கார்டை வெரிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஒவ்வொருத்தவங்க பேராக சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்கள் பாஸ்போர்ட் கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் டிஆர்சி கார்டை கையில் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் நண்பா, நம்ம டிஆர்சி கார்டு ஃபைனலாக வாங்கியாச்சு. செர்பியாவோட இன்விடேஷன் லெட்டரும் ஒர்க் பர்மிட்டு எப்படி இருக்குன்றத ஒரு ஃபார்மேட்டாக நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரஸ்டபுளாக நம்புங்க.